இவ்வளவு நேரம் குறைகளை பத்தி பேசணும். ஆனா நல்ல விஷயங்களையும் நாம பேசணும் இல்லையா? இறை வழிபாடுங்கிற பேர்ல சில இடங்கள்ல தப்பு நடந்தாலும் சில மசூதிகள் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரிய வகையில செயல்படுறாங்க. அங்கெல்லாம் என்ன செய்றாங்க தெரியுமா? தொழுகை அழைப்பான பாங்கு சொல்றதுக்கு மட்டும் வெளியில கேட்கிற மாதிரி மிதமான சத்தத்துல ஸ்பீக்கரா ஆன் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற தொழுகை, குரான் ஓதுறது, துவா அதாவது பிரார்த்தனை, இது எல்லாமே மசூதிக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இதை பார்க்கவும் கேட்கவும் உண்மையிலேயே அவ்வளவு அழகா மனசுக்கு நிறைவா இருக்கு. இன்னும் சில ஊர்கள்ல குறுகிய இடைவெளியில நிறைய பள்ளிவாசல்கள் இருந்தாலும் ஊர் ஒற்றுமை கெடக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு பள்ளிவாசல்ல மட்டும் பாங்கு ஒலிக்க செய்றாங்க. மற்ற பள்ளிவாசல்கள்ல அங்க வந்திருக்கிற மக்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி தொழுகையை நடத்துறாங்க. இப்படியான நல்ல புரிதலோடு செயல்படுற மசூதி நிர்வாகங்களை பத்தி கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, இப்படி அமைதியான சூழல்ல வாழ்றவங்க அல்லது அதிக சத்தத்தால ஏற்படுற கஷ்டத்தை நேர்ல அனுபவிக்காதவங்க இருக்காங்களே, அவங்க மசூதிகள்ல ஸ்பீக்கர் சத்தத்தை குறையுங்கன்னு யாராவது கோரிக்கை வச்சாலோ இல்ல சமூக ஊடகங்கள்ல இதை பத்தி பதிவு போட்டாலோ அதோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்காம அதை தவறான கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க சும்மா குறை சொல்றீங்க, பாங்கு சத்தம் 3 நிமிஷத்துக்கு குறைவா தானே இருக்கு, ஒரு நாளைக்கு 5 வேளைன்னா மொத்தமா பார்த்தா நாளைக்கு வெறும் 15 நிமிஷம் தானே அப்படின்னு மேலோட்டமா கணக்கு போட்டு விமர்சனம் பண்றாங்க. ஆனா பொறுப்புணர்வு இல்லாத மசூதிகள் இருக்கிற இடங்கள்ல யதார்த்தம் என்ன தெரியுமா? அது வேற கதை. அங்க ஒரு சரியான திட்டமிடலோ ஒற்றுமையான முடிவோ கிடையாது. மசூதிகள் ஒன்னோட ஒன்னு கலந்து பேசாம அவங்கவங்க இஷ்டத்துக்கு தனித்தனியா செயல்படுறாங்க. இதனால பக்கத்துல தேவைக்கு அதிகமான மசூதிகள் உருவாகிடுது. ஒவ்வொரு மசூதியும் தனித்தனியாக பாங்கு சொல்றதுனால ஒருவேளை தொழுகை அழைப்பு முழுசா முடிவதற்கே 15 நிமிஷத்துக்கு மேல ஆகிடுது. பல மசூதிகளோட பாங்கு சத்தம் ஒன்னோட ஒன்னு கலந்து அந்த ஏரியா முழுசுமே இரைச்சல் காடா மாறிடுது. அது மட்டுமா, அதுக்கப்புறம் 3 நேர தொழுகையில ஓதுறது, சத்தமா துவா கேட்கறதுன்னு சொல்லி எல்லா மசூதி சத்தமும் முழுசா ஓயறதுக்கு ஒவ்வொரு முறையும் குறைஞ்சது 20 இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகிடுது. இது போதாதுன்னு ஒவ்வொரு வியாழக்கிழமை சாயங்காலம் யாசீன் ஓதுறோங்கிற பேர்ல ஸ்பீக்கரை அலற விடுறாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஜும்மா பயான், சொற்பொழிவு, திருமுனை பிரச்சாரங்கள், வாராந்திர பயான்கள், பெண்கள் பயான் இப்படின்னு சத்தம் போடுற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பா ரமதான் மாசம் வந்துட்டா நிலைமை இன்னும் மோசம். ஒரு பக்கம் தொழுகை சத்தம் கேட்கும், இன்னொரு பக்கம் பயான் சத்தம் கேட்கும், வேறொரு பக்கம் சலவாத், திக்ருன்னு எல்லாம் ஒரே நேரத்துல போட்டி போட்டுக்கிட்டு ஒலிச்சுக்கிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட சூழல்ல ஏதாவது ஒரு செய்தியை நாம கவனமா கேட்கணும்னு நினைச்சாலும் மசூதிகளுக்கு நடுவுல நடக்கிற இந்த அர்த்தமற்ற சத்த போட்டியால எதையுமே தெளிவா கேட்க முடியாது. கடைசியில அங்க பக்தியை விட இரைச்சல் தான் மிஞ்சும். அதனால வருஷம் பூரா தினமும் எவ்வளவு நேரம் எவ்வளவு சத்தமா இந்த சூழல் தொடருதுங்கிறத அமைதியான பகுதிகளில் வசிக்கிற பாக்கியம் கிடைச்சவங்க ஒரு நிமிஷம் நின்னு சிந்திச்சு பார்க்கணும். இதை புரிஞ்சுக்காம சமூக அக்கறையோட எழுதுற பதிவுகளையும் கருத்துகளையும் நீங்க தடுக்க நினைச்சீங்கன்னா ஒரு நாள் அந்த அமைதியான வாழ்க்கைங்கிற பாக்கியத்தை இழந்து இதே அதிக சத்தத்தோட கொடுமையை நீங்களும் நேர்ல அனுபவிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கும் வரக்கூடும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை. ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம எப்படி செயல்படுறோங்கிற சோதனை நமக்கு இருக்கு. நன்மைக்கு நன்மை உண்டு, கேடுக்கு கேடு உண்டு. நாம இன்னைக்கு எப்படி சிந்திக்கிறோமோ நாளைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அமையும்.